90களில் இருந்த ஒரு சில நடிகர்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போ வரைக்கும் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுலயும் புது புது அர்த்தங்கள் ரகுமான கண்டிப்பா மறக்கவே முடியாது. அவர் இப்ப நிறைய படங்கள்ல நடிக்காட்டியும் ஒரு சில திரைப்படங்கள்ல தனக்கு ஏத்த மாதிரியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. இப்படி இருக்க நிலையில ஒரு திரைப்படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல அவர் ஹீரோவாவே நடிக்கிறாராம். துருவங்கள் 16ன்னு பெயரிடப்பட்டிருக்கும் அந்த திரைப்படத்தை பத்தி இயக்குனர் கார்த்திக் நரேனும் நடிகர் ரகுமானும் ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப பார்க்கலாம். இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரால 1986ஆம் ஆண்டு வசந்தராகம் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகர் ரஹ்மான். அதுக்கு பிறகு புது வசந்தம், சங்கமம்னு 36 வயது நிலை திரைப்படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 திரைப்படங்களுக்கும் மேல நடிச்சவர் இவர். தற்போது 21 வயதே ஆன ஒரு இளம் இயக்குனரின் திரைப்படத்துல ஹீரோவா நடிக்க கமிட் ஆகி இருக்கார். துருவங்கள் 16ன்னு பெயரிடப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் இந்த திரைப்படம் பற்றி ரகுமானும் அதன் இயக்குனரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் இப்ப பார்க்கலாம். துருவங்கள் 16ல் வந்து இந்த கதை எங்கிட்ட சொல்லும்போது எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது இந்த கதையில் இருக்கிற கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வந்து இந்த டைரக்டர் கார்த்திக் நரேன் அவர் வந்து 21 வயசு தான் ஆகுது. ஸோ இது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய கெரியரில் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு சின்ன பையன் என்னை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்கிறது. பட் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பிகாஸ் அவங்க தாட்டில் அவங்க இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் மைண்டில் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் நரேன், துருவங்கள் 16 படத்தோட டைரக்டர். இது வந்து என்னோட முதல் படம். இதில் ரஹ்மான் சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதாக ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து இருக்குன்னு நம்புகிறோம். கதை வந்து ஒரு போலீஸ் விசாரணை கதை தான். ஸோ நார்மலி நான் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று வித்தியாசமான கதையில் இருக்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். டெக்னிக்கல் டீம் வந்து சினிமாட்டோகிராஃபி சுஜித் சாரங் அண்ட் எடிட்டிங் வந்து ஸ்ரீஜித் சாரங் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் வந்து ஜேக்ஸ் பிஜாய். அண்ட் படத்துக்கு சவுண்ட் டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாயா அவங்க சவுண்ட் டிசைனர்ஸ் தான் பண்ணுறாங்க. சிங் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சுதாகரன் அண்ட் ஹரிஹரன். ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ரோல் கொடுத்தாலும் அது ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் அவரோட என்ன சொல்கிறது கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ நான் ஒரு ஆக்டர். நான் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்னு ஆசைப்படுற ஒரு ஆக்டர் தான். ஸோ போலீஸாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஒரே ட்ராக்கு நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. தட் இஸ் த திங். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எது கஷ்டமானது நீங்கள் கேட்டிங்கன்னா நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு பி வெரி நேச்சுரல். ஏன்னா கேமரா முன்னாடி வந்தால் நடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஓவராக கொஞ்சம் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் அதை எப்படி மெலோட்ராம் டவுன் பண்ணி நேச்சுரல் நடிக்கிறது தான் கஷ்டமான வேலை.